ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ மகா கணபதியே நமக. நமோ வாராகி. இன்று நாம் இந்த பதிவில் வாராகி அன்னையின் அங்க உபாங்க தேவதைகளை பற்றி பார்ப்போம். எங்கே அங்க உபாங்க தேவதைகள் யார்? அங்க உபாங்க தேவதைகள் வாராகி அன்னையின் அம்சமே இவர்கள். இவர்கள் வாராகி அன்னையின் கட்டளைக்கு ஏற்ப அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். முதல் அங்க உபாங்க தேவதை லகுவார்த்தாளி. இவளை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம். இவளை வழிபடுவது மிக எளிது. இவளை நாம் வழிபட்டால் சீக்கிரம் அந்த வழிபாட்டின் பலனை அடையலாம். இந்த லகுவார்த்தாளி ஆனவள் நமக்கு இந்த ஜென்மம் முடிவதற்கு மோட்சம் அடைய என்ற அச்சமும் நாம் சந்திக்கும் பல இடையூறுகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவதே இவளது வேலை. இரண்டாவது அங்க உபாங்க தேவதை சொப்ன வாராகி. சொப்னம் என்றால் கனவு என்ற பொருள். நமக்கு நடக்க போற விஷயங்களை சொப்பனத்தின் மூலமாக அன்னை நம்மை எச்சரிப்பாள். நமக்கு நடக்கவிருக்கும் நல்ல விஷயங்களையும் தீய விஷயங்களையும் இரவு தூங்கும் பொழுது நமக்கு ஒரு படமாக காட்டுவதே இந்த அம்பிகையின் சிறப்பு. மூன்றாவது அங்க உபாங்க தேவதை திரஷ்கரணி. திரஷ்கரணி தேவி இவள் வாராகி அன்னையை பூஜிக்கும் பக்தர்களையும் உபாசனை செய்யும் உபாசகர்களையும் எப்பொழுதும் அவர்களின் பூஜையை இடையூறில்லாமல் பார்த்து கொள்வதே இவளது வேலை. இவர்கள் செய்யும் பூஜையை மற்றவர்கள் கண்ணுக்கு புலப்படாமல் திரை போட்டு மறைப்பவளே இவளது வேலை. அதேபோல் வாராகி அன்னைக்கு பூஜை செய்பவர்களையும் உபாசனை செய்பவர்களையும் பூஜையை பற்றி தவறாக பேசுபவர்களையும் உதாசீனப்படுத்துபவர்களையும் இந்த தேவியே முன் நின்று தண்டிக்கிறாள்.